ராஜினாமா செய்திருக்கிறார். வழக்கமாக இதுபோன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆட்சி அமைப்பதற்கோ அல்லது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கோ இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சிக்கு இழுத்தால் அதுக்கு பேர் குதிரை பேரம் என்று பேர், அது கார்ஸ் ரைடிங். ஆனால் அந்த குதிரை பேரத்தை இப்பொழுது வித்தியாசமாக செய்கிறார். எப்படி என்று சொன்னால், சடனாக பார்க்குறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போகிறாரு, உடனடியாக ராஜினாமா பண்ணுறாங்க, அடுத்த நாள் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் சேர்கிறார்கள். எனவே இது குதிரை பேரத்துக்கு சமமானது, அதுக்கு நிகரானது, அது குதிரை பேரம்தான். எனவே இது குதிரை பேரமாக கருதி இந்த சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் எந்த காரணத்தை கொண்டும் இதற்கு ஒரு தீர்வு வராமல் தமிழ்நாட்டில் இப்பொழுது அவர்கள் ராஜினாமா செய்த அந்த இடங்களில் தேர்தல் நடத்த அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் அந்த மனு கொடுத்துருக்குறேன். ஆளுநர் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். ஆளுநராக நான் இதில் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆளுநருக்கு பவர் இருக்குது, நீங்கள் அவங்களை இம்மீடியட்டாக சம்மன் பண்ணுங்க. நீ அந்த 6 எம்எல்ஏக்கு சம்மன் பண்ணுங்க, அவங்கள விசாரியுங்க. நீங்கள் அது ஒரு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு கட்சியில் ஜெயிச்சு போகிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஒரே 1.5 மாதத்துக்குள்ளே என்ன காரணத்தால் நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க அப்படிங்கிறது அதுக்கு விசாரணை பையங்க. அது நிச்சயமாக இதுக்கு அப்போ நீங்கள் அதிமுகவிலிருந்து வெளியே அல்லது திமுகவிலிருந்து வெளியே தமுக அல்லது வேறு எந்த கட்சியிலாவது வெளியே நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனால் ஆளுங்கட்சியில் வந்தால் இதில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்படுபவர்கள் வேறு பதவிகள் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை காட்டித்தான் அவர்கள் அந்த கட்சிக்கு போகிறார்கள். எனவே அது நீங்கள் உடனடியாக அதுக்கு ஒரு விசாரணைக்கு உத்தரவிடலாம். நான் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு உள்துறைக்கு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க. இது தமிழ்நாட்டில் இது நான் தான் சொன்னேன், இது மாற அனுமதித்தால் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதை கட்சி தாவல் தடை சட்டமே தோற்று போயிடும். அது செல்லாதபடியாக இந்தியா ஃபுல்லாக இது ஒரு ராங் பிரசிடென்ஸ் ஆயிரும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு இருந்தால் இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு அரசுக்கு நேரம் இருக்குமே தவிர, தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்துக்கு நேரம் இருக்குமே தவிர வளர்ச்சி பணிகள் எதுவும் மேற்கொள்ள முடியாது. எனவே இந்த தவறான ஒரு முன்னுதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் உடனடியாக அவர்களை 6 பேரையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை செய்யணும். அடுத்தது நீங்கள் சம்மன் பண்ணணும். அடுத்தது 2வது இது குறித்து நீங்கள் மத்திய அரசுடைய உள்துறைக்கு இது குறித்து ஒரு விசாரணையை நீங்களே விசாரணை ஆணையம் உள்துறையுடைய ஒப்புதலோடு ஒரு விசாரணை ஆணையத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முக்கியமான நான் சொல்லிக்கிறேன். அதே போல் 2 முக்கியமானது சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே அதிகாரம் பெறாதவர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி போன்றவர்கள்லாம் இருந்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் 30 வருஷம் படிச்சிருக்கக்கூடிய அதிகாரியெல்லாம் இன்றைக்கி ஒரு சாதாரணமான ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடுடைய அரசியலும் அதிகாரம் கீழே போயிருக்குது. அது மிகப்பெரிய ஆபத்தானது. எனவே அதை தடுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்ற ஒரு மிக பிரதானமாக இந்த ஹார்ஸ் ரைடிங் செய்யக்கூடியது. உடனடியாக அந்த எம்எல்ஏக்களை சம்மன் பண்ணணும், விசாரணைக்கு அழைக்கணும். இவர்களுடைய செயல் அதாவது சந்தேகத்துக்குரியது. இது ஹார்ஸ் ரைடிங் தான். எனவே அது குறித்து விசாரணைக்கு ஆளுநர் அவர்கள் உள்துறையினுடைய உதவியோடு விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிறதோடு பல மேறு மாஞ்சோலை தோட்டத்தோட இஷ்யூ உட்பட ஒரு 7 முக்கியமான கோரிக்கைகளை ஆளுநர்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். இல்லை, அதையும் சொன்னார், வேறு கட்சிகளும் கொடுத்துக்கிறான்னு சொன்னார். அது தமிழ்நாட்டில் எல்லாருமே இதில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான அரசு இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற விரும்பக்கூடியவர்கள் அனைவருமே இந்த குதிரை பேர நடவடிக்கையை கண்டிப்பாக கண்டிச்சாகணும். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது தமிழ்நாட்டில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறாங்கன்னா அது பகிரங்கமான குதிரை பேர நடவடிக்கையை தானே தவிர இது அவருடைய சொந்த விருப்பத்தில் அவர்கள் ராஜினாமா செய்வதில்லை. அவர்கள் ஆசை வார்த்தை காட்டப்படுகிறார்கள். அவர்கள் வேறு பதவிகள் ஆதாயத்துக்காக மட்டுமே அவர்களுடைய ராஜினாமா நடைபெறுகிறது. யோசிக்காம தான் பண்ணாங்க. அதை அவர்கள் ஆசை வார்த்தை காட்டப்படுறாங்க. வேறு எப்படியோ நீங்கள் வந்துருங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம்னு சொல்லோ அல்லது ஜெயிக்க முடியலன்னு சொன்னால்
நாங்கள் வேறு பதவி கொடுக்குறோம் என்று ஏதாவது ஒன்றில்லாமல் வந்து ஒரு சாதாரண ஒரு கவுன்சில் ஆகிறது, ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறது, ஒரு நகரமன்ற தலைவர், ஒரு பேராட்சி மன்ற தலைவர் ஆகிறது ஒரு மிகப்பெரிய காரியமாக போது சட்டமன்ற உறுப்பினருங்கிறது இந்த இந்தியாவிலெல்லாம் மொத்தமாக வந்து ஒரு மிக முக்கியமான பதவி. ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக பல கோடி ரூபாய் செலவழித்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக சொல்லக்கூடியவர்கள் என்ன காரணத்திற்காக நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க? மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்களே. அப்போ ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இதே ஜெயிக்கிறது போகிறதுன்னு சொன்னால் அப்போ மக்களுக்கு வேலை கிடையாதா? இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வேலை கிடையாதா? அப்போ அந்த பகுதியில் இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்கு வேலை எந்த வேலையும் மக்கள் வளர்ச்சி பணிகளை செய்ய மாட்டாங்களே. அப்போ இதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்குதல்ல. அப்போ உள்நோக்கம் இருக்கிறது. இது வெளிப்படையான திறந்த மனப்போடு டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கக்கூடிய காரணம் இல்லை. இதில் வந்து ஆதாயத்துக்காக மட்டும்தான் அவர்கள் அது மாதிரி தூண்டப்பட்டு தான் அவங்க வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. இல்லை, இடைக்கால தடை கொடுத்தது வேறு காரணங்களுக்காக. அந்த சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் வழக்கு, எலெக்ஷனுக்கு வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. அதுக்காக அதையும் சுட்டி காட்டினார். நான் சொன்னேன் இல்லை, அது வந்து வேறு வழக்கு, அது வந்து எலெக்ஷன் வழக்கு, அது எப்போ வேணால் வித்ட்ரா ஆகிக்கலாம். ஆனால் இது வேறு இஷ்யூ இல்லை. அதாவது இது தனி, அது நாங்கள் யோசிக்கிறோம், அதை வந்து பார்ப்போங்க. ஆனால் ஆளுநரே ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களே ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவர் சம்மன் பண்ணணும், அவர் உள்துறைக்கு எழுதணும், எலெக்ஷன் கமிஷன் எழுதணும், ஒரு ஸ்பெஷல் போட்டு இது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு எலெக்ஷனை இல்லாமல் பண்ணிவிட்டு பண்ணால் அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாம் உணர்ந்துக்கு வாங்கல. எப்படிங்க? இல்லை, அதெல்லாம் வந்து அரசியலுங்க. அதாவது தமிழ்நாட்டில் இது வரையிலும் இப்படி நடந்திருக்குதா? நாங்கள் வந்து அதிமுகவை வந்து இன்னும் 90% எடுத்துருவோம்னு சொல்கிறதில்ல. அப்புறம் எது அதனுடைய பொருள் என்ன? அதிமுக வந்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறதும், ஒவ்வொரு வாரம் வாரச்சந்தை சனிக்கிழமை நடத்தி அதிமுகவினரை வந்து மற்ற கட்சியில் சேர்க்கறதால இது என்ன பொருள்? தமிழ்நாட்டுடைய அரசியலில் நாமளும் வந்து 30-40 வருஷமாக வந்து பார்க்குறோமே, இந்த மாதிரி வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு மோசமான நிலைமை நடந்திருக்குதா? அவங்க சந்தோஷமாக ஆட்சியில் இருக்கட்டும் ஆச்சா. மக்களுடைய செல்வாக்கோடு ஏன் இவ்வளவு சந்தேகப்படக்கூடியவங்க மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து மக்கள் செல்வ கூட வரலாமே. ஏன் மற்ற கட்சிகளை கரைக்கிறாங்க? மற்ற கட்சி அது ஜனநாயகத்தில் வந்து அந்த கட்சிகளையெல்லாம் வந்து கரைக்கிறது வந்து மிகப்பெரிய ஜனநாயக விரோதமான செயல் இல்லையா? ஆட்சி யார் இருக்குது, நீங்கள் வந்தால் பதவிக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஏன் நேற்று கூட எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் என்ன பேசுகிறார் கரூரில், நான் வந்து பேசாமல் தான் இருந்தேன், தாவாக்கிறது எங்களை அப்ரோச் பண்ணாங்க, இங்கே வந்துருங்கன்னு சொன்னாங்க. இது என்னது? அப்போ நீங்கள் போய் இன்டியூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? அவன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரோடு மனக்காசை போட்டு அவர் ஒதுங்கி இருந்தேன், இங்கே வந்து கூப்பிட்டு இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு தானே? நீங்கள் ஆசை வார்த்தை கேட்டுற தப்பு தானே? எனவே வந்து அதிமுகவினுடைய, அதுவும் இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமாக யாரெல்லாம் ஊழலில் அதிகமாக இருக்கிறாங்களோ, பெரிய முக்கியமான விஷயம் தான் இவங்க ஊழல் ஒழிக்க போகிறதாக சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. ஆனால் அங்கே இப்பொழுது தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு இழுக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அல்லது அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், பெரும்பெரிய ஊழல் பெருச்சாளிகள் தான் அவங்க தேடி தேடி பிடிச்சி எடுக்கிறாங்க. அப்போ அதே என்னென்னா, இந்த வழக்குகளிலிருந்து உங்களை காப்பாற்றுறோம், இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட்டு. இந்த வழக்கு உங்களுக்கு வந்து வேண்டான்னு நினச்சா நீங்கள் எங்கள் ஆளுங்கட்சிக்கு வந்துட்டால் உங்களுக்கு வழக்கு இருக்காது. அப்போ இதெல்லாம் தான் ஹார்ஸ் ட்ரேடிங், இதெல்லாம் தான் ஆதாயம். இந்த விஷயத்தை தாண்டி வந்து முதல்வர்களுடைய மேடை பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நான் இன்னைக்கு இது போகட்டுங்க, நாளைக்கு வந்து நான் நாளைக்கு மற்றது பேசுகிறேன். நாளைக்கு இல்லை இன்னைக்கு வந்து ஆளுநர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து இதுக்கு தான், இதுக்குள்ள பின்பறம் இது ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி மட்டும் பின்னால் இருப்பது தெரியுதுங்க. ஒரு இந்த வெறும் ஜான் ஆரோக்கியசாமி, ஒரு விஷ்ணு பிரசாத் மட்டுமல்ல, இது அவர்களை மிகப்பெரிய ஒரு சக்தி, அது தேசவிரோத சக்தியாக அது என்னங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு தான் ஆளுநர் அவர்கள் ஒரு விசாரணை கமிஷனை உள்துறையோடு அமைக்கணும்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். நான் இல்லை இன்னைக்கு வந்து இது மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். இல்லை ஒரே ஒரு ஆமாங்க, அதை வந்து முக்கியமாக தேடி பிடிச்சி யாரெல்லாம் வந்து யார் மேலாம் வழக்குகள் இருக்கிறதோ, உங்களுக்கு வழக்குகள் வேண்டாம், உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு வந்தால் தப்பிக்க வச்சிருவோன்னு சொல்லித்தான் இழுக்கிறாங்கன்னு தெரியுது, நல்லா தெளிவாக தெரியுது.